ஈரோட்டில் மூச்சுக்குழாயில் வாழைப்பழம் சிக்கி சிறுவன் பலியான சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்க கேட்போம். சதாசிவம், வணக்கம். இந்த சோக சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது ஈரோடு அன்னை சத்தியார் பகுதியை சேர்ந்தவங்க மாணிக்க மகாலட்சுமி தம்பதியினர். இவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கின்றன. இவர்களுக்கு பெரிய பையனா இருக்கக்கூடிய 5 வயது மகன் சாய்சான் நேற்று வாழைப்பழம் சாப்பிடுவதற்காக கேட்டபோது அவங்க பாட்டி வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போது வாழைப்பழத்தை சாப்பிட்டு இருந்த போது அந்த பையனோட 5 வயது சிறுவனோட பையன் முழுங்க முடியாம அவதிப்பட்டனால பழம் சிக்கிடுச்சு. இதனால பையன் மூச்சுறதுக்கு சிரமப்பட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்த போது அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடனடியா பக்கத்தால் இருக்க மருத்துவமனைக்கு போறாங்க. அங்க போனவங்க மருத்துவமனைக்கு போகும்போது ஜிஹெச்சுக்கு நீங்க போங்க அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில பெற்றோர் உடனடியா சிறுவனை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ அவரை பரிசோதனை பண்ற மருத்துவர் பையன் ஏற்கனவே மூச்சு விட முடியாம சிரமப்பட்டு இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்த சம்பவம் குறித்து கருங்குப்பளை போலீசாருக்கு தெரியுது. சம்பவத்துக்கு கருங்குப்பளை போலீசார் சிறுவனை சிறுவனோட நடத்திய முதற்கட்ட விசாரணை சிறுவன் சாப்பிட்ட பழம் மூச்சு குழாயில சிக்கியதுனால மூச்சு விட முடியாம பையன் உயிர் வந்ததா தெரியுது. இந்த சம்பவத்தை குறித்து நம்ம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான சமயத்துல துரிதமாக செயல்பட்டிருந்தா சிறுவனோட உயிரை காப்பாற்றிருக்க முடியும். அதே போல குறிப்பா சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பழங்களை கொடுக்கறப்ப அதை முறையா வெட்டி சின்னதா கொடுத்தா குழந்தைங்க மென்னு சாப்பிடறதுக்கு ஏதுவா இருக்கும். அதே போல அல்லது இல்ல பழத்தை அப்படி சிக்கிச்சு அப்படின்னா அவங்கள கொஞ்சம் தலைகளா பிடிச்சி முதுகு பகுதியில தட்டினா அந்த மூச்சு குழாயில எது சிக்கினாலும் உடனடியா அந்த உணவுப் பொருள் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால துரிதமா செயல்பட்டு பையனை காப்பாற்றிருக்க முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இதனால இந்த பையன் 5 வயசு பையன் உயிர் வந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகவும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து கருங்குப்பளை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதாசிவம்.